ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குட்டி அணில் அழகான பொந்து அமைத்து வாழ்ந்தது. அந்த மரமும் அணிலும் சிறந்த நண்பர்கள். நண்பா, எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்த உனக்கு ரொம்ப நன்றி. அதில் என்ன இருக்கிறது நண்பா? நீ என் பழங்களை சாப்பிட்டு அதன் விதைகளை ஆற்றில் போடுவதனால் நம் சந்ததியினர் ஆங்காங்கே மரங்களாக வளர்கிறார்கள். ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது தானே முறை. ஒரு நாள் ஆற்றில் படகு ஒன்று ஆலமரத்தின் அருகே வந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து ஒரு விவசாயி இறங்கி வந்து ஆலமரத்தை வியர்ந்து பார்த்தார். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய மரமா? இதை வெட்டி விற்றால் நிறைய காசு கிடைக்குமே. நாளைக்கு ஆட்களை கூட்டு வந்து இதை வெட்டிட வேண்டியதுதான். ஐயா, தயவு செய்து இந்த மரத்தை வெட்டாதீர்கள். இந்த மரத்தை நம்பிதான் நானும் எறும்புகளும் பறவைகளும் இன்னும் பல உயிர்களும் வாழ்கிறோம். ஒரு மரம் முழுமையாக வளர்ச்சி பெற 10 வருடமாகும். உங்களுக்கு மரம் தேவையென்றால் உலர்ந்த பட்டுப்போன மரத்தை வெட்டிக் கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த மரத்தை விட்டு விடுங்கள். அணிலே, என்னை மன்னித்து விடு. எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்ய துணிந்தேன். மரத்தின் அருமையை எனக்கு புரிய வைத்து விட்டாய். இனி இந்த மரத்தை யாரும் தொடக்கூட மாட்டார்கள். பயப்பட வேண்டாம், நான் வருகிறேன். நண்பா, இன்று நீ மட்டும் இல்லை என்றால் நான் அழிந்து போயிருப்பேன். என் உயிரை காப்பாற்றி உனக்கு எப்படி நன்றி சொல்வதே என்று தெரியவில்லை. ஒரு நாள் அணில் திடீரென நீரில் விழும் சத்தம் கேட்டது. அணில் நீரில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. ஐயோ, ஐயோ, என்னால் நீச்சலை அடிக்க முடியலையே. என்ன செய்வேன்? ஐயோ, தண்ணி என்னை இழுக்குதே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ. நண்பா, பதட்டப்படாத. நான் என்னோட கிளையை உடைச்சி தண்ணியில் போட்டிருக்கேன். அதை பிடிச்சி நீந்தி வா. ரொம்ப நன்றி நண்பா. ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்போடும் வாழும் எண்ணம் இருந்தால் இந்த உலகம் இன்னும் அழகாகும். அன்பே அனைத்திற்கும் அடிப்படை. வாழ்க.